இப்போது உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, மைண்டு கன்ஃப்யூஸ்டாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு படபடப்புலேயே இருந்துகிட்டே இருக்கிறேன், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதும், இல்லை உங்களுக்கு பிபி பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நாளே டக்குன்னு பிபி ஆகிடுது, லோ பிபி ஹை பிபிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பிபி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியஸ்ட் ரெமிடி, ரொம்ப எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ரெமிடி தான் இது. ஒன்றும் இல்லை, இது கிளியர் குவார்ட்ஸ். இந்த கிளியர் குவார்ட்ஸ் இது வந்து ரா, இது வந்து ஷேப் பண்ணலை, பாலிஷ் பண்ணலை, கையில் குத்தாதபடிக்கு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிருப்போம். பட் அதர் தென் தட் இதில் ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா அதனால இது வந்து எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஹார்ட்லி உங்களுக்கு வந்து யார் நினச்சாலும் வாங்க கொடுக்குற அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அந்த ப்ரைஸு. இந்த கல்லை கையில் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் மெடிடேட் பண்ணும்போதும் சரி, க்ரௌன் சக்ரா, நம்ம சஹஸ்ர சக்ரா சொல்கிறோம்ல, சஹஸ்ர சக்ராவில் ஏதான ஒரு குழப்பம் இல்லை, உங்களால் மெடிடேஷன் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போதும், ஆக்னா சக்ராவில் எனக்கு ஏதோ குழப்பம் வந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு மனசில் என்னால் நார்மலாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பெருமளவில் இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிபி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு பிபி குறையும்.